பல்கலைக்கழக மாணவி இருவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி இருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி இருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது வெறும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி இருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாட்டின் பெருமைக்குரிய அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு இப்படி ஒரு கொடூரம் நிகழ்ந்திருப்பது வெட்கக்கேடானது என்று அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தல பக்கத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். டெல்லியில் நிர்பயா சம்பவம் நடந்து 12 ஆண்டுகள் கிடைத்து அதே போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தது என்பது சட்டம் ஒழுங்கு ஸ்டாலின் பின்னோக்கி தள்ளி இருப்பதையே காட்டுகிறது என்றும், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதை தொடர்ந்து நான் சுட்டிக்காட்ட போதெல்லாம் அது எப்படி மறுப்பது என்பதில் மட்டுமே முனைப்பாக இருந்த மாடல் அரசு எனது குற்றச்சாட்டின் தீவிர உணர்ந்து கொஞ்சமாவது செயல்பட்டிருந்தால் இது போன்ற சம்பவங்களை தடுத்திருக்கலாம். பெண்கள் படிப்பு மற்றும் பணியிடங்கள் கூட பாதுகாப்பு இருக்க முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுள்ளது திமுக அரசுக்கு எனது கண்டனம் என்றும், உடனடியாக இந்த விஷயத்தில் குற்றவாளிகளை கைது செய்வதுடன் அவர்களுக்கு உச்சபட்ச சட்டபூர்வமான தண்டனை கிடைப்பதற்கு உறுதி செய்ய வேண்டும் என்றும், மாநிலம் முழுவதும் பெண்கள் பாதுகாப்பிற்கான காவல் பணிகளை வலுப்படுத்துமாறும் திமுக அரசை நான் வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதை செய்தியை கேட்டு தான் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டி எக்ஸ்தல பக்கத்தின் மூலமாக தனது கண்டனத்தையும் அந்த குற்றவாளிகள் மீதான நடவடிக்கையையும் தீவிரப்படுத்த வேண்டும், அவர்கள் சட்ட தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.